ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் லேண்ட் மெடிசலுக்கு தங்களை அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், குலோப் ஜாமுன் பண்ணி ரெடியாக இருக்குது. 175 கிராம்ஸ் குலோப் ஜாமுன் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அதை லைட்டாக வெதுவெதுப்பான பால் ஊற்றி சின்ன சின்ன பால் மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, ஒரு 150 கிராம் சர்க்கரையை பாகு மாதிரி ரொம்ப கிடையாது, லைட்டாக அந்த சர்க்கரை கரைஞ்சா போதும். அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் வரல, கம்பி பாகு கூட வரக்கூடாது. அந்த மாதிரி சர்க்கரை பாகு வச்சுட்டு அதில் கேசரி பவுட்ரு போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு வச்சிட்டேன். அப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குலோப் ஜாமுனை ஆயில் விட்டு ஒரு 150 மில்லி ஆயில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் அதை பொன்னிறமாக வறுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டிருக்கேன். ஏன்னா சுட சுட போட்டால் சீக்கிரமாக ரொம்ப ஊறி போய்டும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இது ஆறிட்டுருக்கு. நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இங்கே பாருங்கள், குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு ரெடி செஞ்சிட்ருக்கேன். அதுக்குரிய ஜீரா வச்சிட்டேன். பாருங்கள், குலோப் ஜாமுனுக்கு தேவையான ஜீரா ரெடியாக இருக்குது. குலோப் ஜாமுன் உருண்டைகள் செஞ்சாச்சு. ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஆயில் விட்டாச்சு. இப்போ இதில் 4 குலோப் ஜாமுனாக போட்டு பொன்னிறமாக எடுத்து ஜீராவில் நம்ம போட வேண்டியதுதான். பாருங்கள், குலோப் ஜாமுன் எண்ணெயில் போட்டு பொரிச்சு ரெடியாக இருக்குது. இது உடனே நான் இப்போ ஜீராவில் போடல, ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த ஹீட்லேயே போட்டுமா சீக்கிரமாக ஊறிடும். கொஞ்சம் ஆற விட்டு போடலான்ட்ருக்கேன். இன்னொரு ஈடு போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ஜீரா கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை போட்டுடலாம். இதில் பாதி தான் நான் போட போகிறேன். பாதி இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் போட போகிறேன். இல்லைன்னா ரொம்ப ஊறிடும், எல்லா உருண்டையும் ஊறிடும். அதனால் இப்போ இது கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு, இன்னும் பாருங்கள், இதில் கொஞ்சம் இருக்குது, இதில் கொஞ்சம் இருக்குது, இந்த டப்பாவில் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், குலோப் ஜாமுன் ரெடி. ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு.